ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆரி ஒர்க்குக்கு தேவையான திங்ஸ் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட். இந்த ஸ்டாண்டு வந்து கழட்டி மாட்டுற மாதிரி இருக்கும். இந்த போல்டெல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு இதுதான். இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. 18 இன்ச்சு ஸ்டாண்டு. அடுத்து ஃப்ரேம், 18 இன்ச்சு ஃப்ரேம். இதுலேயும் ஸ்க்ரூ கொடுத்துருவாங்க. இந்த ஸ்க்ரூவை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் கிளாத்து ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாப்ளின் கிளாத் வந்து ஒயிட்டு, பிளாக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒயிட்டு, பிளாக்கு கிடைக்கலன்னா மற்ற எந்த கலர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நெட் கிளாத்து வந்து 1 மீட்டர் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு நீடில் இது வந்து சர்தோசி நீடில். அடுத்து இது வந்து ஆரி நீடில் 14ஆம் நம்பரு. இந்த 14ஆம் நம்பர் ஆரி நீடில் துளிப்புன்னு போட்டிருக்கும். ஜப்பான் இந்த நீடில் ஒன்று. அடுத்து பீட்ஸ் நீடில் ஒன்று. அடுத்து த்ரெட் கட்டர் ஒன்று இம்பார்ட்டன்ட். சீவிங் த்ரெட் ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து இன்ச் டேப் ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து ட்ரேசிங் பேப்பர். இந்த ட்ரேசிங் பேப்பர் ரொம்ப லென்த்தாக இருக்கும். இது ஒன்று இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து கார்பன் ஷீட் பேப்பர் 2 ஷீட்டு இருக்கும். 2 ஷீட்டு வாங்கிக்கோங்க. ஒயிட்டும் எல்லோவும் வாங்கிக்கோங்க. கோரஸ்ன்னு எழுதியிருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து லாஸ்ட்டு தேவைப்படும். ஸ்கேல் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து மார்க்கிங் பென்சில் ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து ஸ்டோன் செயின் வந்து 1 மீட்டர். ஸ்டோன் செயின் வந்து என்கிட்ட வந்து காலி ஆகிட்டு, அது வந்து 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. அடுத்து பைப்பிங் த்ரெட் வந்து இது வந்து எம்போஸ்டாக இந்த நம்ம லீஃப் ஃபில்லிங் அந்த மாதிரி போட யூஸ் ஆகும். அது ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்து ஃபேப்ரிக் க்ளூ. இது வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஸ்டோன் ஒட்டுறதுக்கு, அடுத்து லாஸ்ட்டு உங்களுக்கு ஆல்பம் பண்ணுறதுக்குலாம் யூஸ் ஆகும். அடுத்து இது வந்து பின்னு. இது வந்து ஊசி. 10 ரூபா தான் இந்த டப்பா. இது வந்து எல்லா இந்த ஸ்மால் சைஸ்லேருந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே வரும். இது நல்லா இது ஒரு ஹோல் கொடுத்துருப்பாங்க. அதை மூவ் பண்ணி அந்த ஹோல் வழியே அந்த எந்த ஊசிக்கு நம்மளுக்கு தேவையோ அதுக்கு நேராக வந்து அந்த ஹோலை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் லாக் பண்ணிடலாம். இது ஃப்ரெஞ்சு நாட்டு ரிங் நாட்டுக்கு அந்த ஊசி வந்து தேவைப்படும். அடுத்து ஜரி த்ரெட்டு. இந்த ஜரி த்ரெட்டு வந்து கோல்டில் கிடைக்கும், காப்பரில் கிடைக்கும். அப்புறம் வந்து சில்வர் இந்த குட்டி மாதிரி இருக்கலாம். அந்த குட்டியாக இருக்கிறது வந்து கலரில் எல்லா கலருமே அவைலபிளாக இருக்கும். ஆனால் அந்த பெருசாக இருக்கிறதுல வந்து காப்பர் கோல்டு மட்டும்தான் இருக்கும். எதுனாலும் ஒன்று வாங்கிக்கோங்க, ஒன்று தேவைப்படும். அடுத்து சில்க் த்ரெட்டில் 5 கலர்ஸ் வந்து மினிமம் 5 கலர்ஸ் வாங்கிக்கோங்க. கலர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெரிய ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் வந்து கோல்டு கலரு வந்து ஒரு 50 கிராம்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து கோல்டு கலர் அதிகமாக தேவைப்படும். அடுத்து கலர்ஸ் எந்தெந்த கலர்ஸ்லாம் வேணுமோ நான் வந்து ஒரு 3 கலர்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் 5 கலர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து கட் பீடு கோல்டு கலர் தேவைன்னா வாங்கிக்கோங்க. இல்லாட்டி கலர்ஸ்னாலும் 2-3 கலர் வாங்கிக்கோங்க. சுகர் பீட் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்கோங்க. அடுத்து டியூப் பீடு வந்து நான் வந்து காப்பர் கலரும் ப்ளூ கலரும் வச்சுருக்கேன். நீங்கள் வேறு எந்த கலர் கிடச்சாலும் 2-3 கலர் வாங்கிக்கோங்க. அடுத்து ஸ்டோன் வந்து ரவுண்டில் ஹோல் வச்சது. அடுத்து திலகம் ஷேப்பில் சின்னது பெருசு. ரவுண்டு ஸ்டோனில் பெருசு சின்னது, திலகம் ஷேப்பில் பெருசு சின்னது வாங்கிக்கோங்க. அடுத்து
லக்ஷ்மி காயின் இது வந்து 2 பாக்கெட் இருக்குது. இதில் குட்டியாகவும் இருக்குது பெருசாகவும் இருக்குது. எங்கேயோ எதுனாலும் ஒரு பாக்கெட் வாங்கினா போதும். நெக்ஸ்ட்டு சீக்வென்ஸ் வந்து கலர்ஸ் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 2-3 கலர்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்து மிரர் வந்து ரவுண்டில் ஸ்மாலு பிக்கு, அடுத்து ஸ்கொயர் ஷேப்பு, அடுத்து முக்கோண ஷேப்பு, எதுனாலும் ஒரு 4-5 ஷேப்பு வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சர்தோசிலே டிஃப்ரெண்ட்டான டைப்பில் 3 டைப்பில் இருக்கும். இந்த க்ரீன் கலர் வந்து இது ஒரு டைப், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்புறம் இந்த கோல்டு கலர் ஒரு டைப்பு, இது வந்து இது ஒரு ஷைனிங்காக இருக்கும், கொஞ்சம் வேறு ஒரு டைப்பு. அப்புறம் இதில் வந்து சர்தோசி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்தோசி வந்து 4-5 கலர்ஸ் வச்சுக்கோங்க. சர்தோசியில் நிறைய டைப் ஸ்டிச்சஸ்லாம் வரும். 4-5 கலர் வாங்கிக்கோங்க. கோல்டு கலர் இம்பார்ட்டன்ட். கோல்டு கலர் ஒன்று வாங்கிக்கோங்க. மற்ற கலர் வந்து ஒரு 5 கலர்ஸ் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பீடு, இது வந்து காப்பர் கலரில் பெரிய 5 mm பீடு. இது வந்து ஒரு பஞ்சாக தான் கிடைக்கும். 65 ரேஸ் வரும். ஒரு பஞ்சில் 12 லைன்ஸ் இருக்கும். 12 லைன்ஸ் இருந்தால் ஒரு பஞ்ச். இது வந்து 2 mm காப்பரில். நீங்கள் கோல்டில் வாங்கிக்கிங்க. 2 mm 3 mm அடுத்து 5 mm எதுனாலும் உங்களுக்கு கிடைக்கிறது 2-3 பஞ்சாக வாங்கிக்கோங்க. ஒரு லைன் வாங்குறதோட பஞ்சாக வாங்குறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த பாக்கெட்லேயுமே கிடைக்கும் 3 mm 4 mm 2 mm. அவ்வளோதாங்க. அடுத்து ஸ்டோன் செயின் மட்டும் 1 மீட்டர் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. சர்தோசி நீடில் ஒன்று வாங்கிக்கோங்க. இவ்வளோ தான் ஆரி ஒர்க்குக்கு பேசிக் டு அட்வான்ஸ்க்கு இது இவ்வளோ போதும். நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு இருந்தீங்கன்னா என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.